சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு வளைகாப்பு போடணும்னு ஆசைப்படுறாங்க அப்புத்தா. அதை ராசாங்கத்திட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் ரூமுக்குள்ளே இருந்து மோகனா வர்றாங்க. மோகனாட்ட கேட்குறாங்க, ராசாங்கம் என்ன நல்ல மூடில் தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏத்த அவர் ஏற்கனவே கட்சியில் சொன்ன வேலையெல்லாம் சரியாக செய்யலைன்னு கட்சிக்காரவங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு ஃபோனில். இப்போ தான் கோவமாக பேசிட்டு வச்சாரு, ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, நான் அவனை போய் பார்த்து பேசிட்டு வர்றேன் அப்படிங்கிறாப்புல. சரிங்கத்த, ஏன் என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னும், பேசிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதும், ஐயா ராசாங்கம் உள்ளே வரவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அத்தா கேட்டுக்கிட்டு இருக்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உள்ளே போகிறாங்க. என்ன அத்தா ரூமுக்குள்ளே வரையில் கேட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, தமிழுக்கு 5வது மாதம் வளைகாப்பு போடணும், அந்த விஷயமா உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன். நீ ஏதோ வேலையா இருக்கியா, அதனால தான் நான் கேட்டு வந்தேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி, வளைகாப்பு வேணாம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, வளைகாப்பு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதனால எனக்கு கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, அதை சரி பார்க்கவே என்னால் நேரம் பத்தாது. நீங்கள் ஆசைப்பட்டபடி வளைகாப்பு போகிறான்னு தான் நடத்துங்க, ஆனால் என்னையும் எதுலேயும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாப்புல. சரியா சரியா, உன் வேலையை நீ பாரியா, நான் வளைகாப்பு ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்பத்தா. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போ அப்படின்லாம் என்னை கூப்பிடக்கூடாது, ஏன்னா என்னுடைய வேலையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரியா சரியா, உன் வேலையை நீ பாரியா, நான் இங்கே பார்த்துக்கிறேன், எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. சரி சரியாத்தா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. மோகனா, என்ன விஷயமா பேச போனீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, தமிழுக்கு 5வது மாதம் வளைகாப்பு போடணும்னு கேட்டேன், நீ ஏற்பாடு பண்ணிக்க ஆத்தா, நான் இதுலலாம் வர முடியாது, ஏன்னா கட்சியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்ட்டேன், அதனால் கட்சி வேலை அதிகமாக இருக்குது, நான் அதை பார்க்கவே எனக்கு டைம் இல்லைன்ட்டேன் அப்படின்னவும். ஆமாம், அதுதான் கோவமாக கத்துனாருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும். சரி சரி, எல்லா ஏற்பாடையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லா ஏற்பாடுகளையும் அப்பத்தாவே பார்க்குறாங்க. பந்தல் போடுறதுலேருந்து சீரியல் லைட்டு கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஆளை வர சொல்லி அங்கே கெட் ஹவுஸில் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சேது அங்கே வர்றாரு. சேது வந்ததும், என்ன அப்பத்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னவும், என்னடா அப்படி கேட்டுட்ட, தமிழுக்கு நாளைக்கு வளைகாப்பு, அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும். இப்போ இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு நடக்கணும்டா, இதெல்லாம் செய்கிற முறை நம்ம வழக்கப்படி 5வது மாதமே வளைகாப்பு போடுற முறை அப்படிங்கிறாப்புல. இந்த கிளவி தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிடுறாரு. மறுநாள் சொந்த பந்தங்கள்லாம் வீடு நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. தடப்புடலா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்பத்தா. தமிழுக்கு பார்த்த டாக்டர் அம்மாவையும் வர சொல்லியிருப்பாங்க, அவங்களும் வந்திருப்பாங்க. எல்லாரும் சந்தனம் குங்குமம் எல்லாம் தொட்டு வச்சுட்டு தமிழை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. தமிழுக்கு வளைகாப்பு நடத்துகிற விஷயத்த பார்க்க பார்க்க ஈஸ்வரிக்கும் சாவுத்திரிக்கும் அப்படித்தான் இருக்கு. ஏந்தேன் இந்த கிழவி இந்த ஆட்டம் ஆடுதுன்னு தெரியல. தமிழுக்கு ஒன்றுனா இதுக்கு எங்கே தான் இருந்து வருமோ, வயசு 16 வயசு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருது, வீட்டில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுது, மற்றதுக்கெல்லாம் முடியலைங்குது. பேத்திக்கு ஒன்றுனவும் குமரி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி 2 பேரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவை மனசுக்குள்ள. வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் டாக்டர் அப்பத்தாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நல்லபடியாக ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும். ஆமாம், எங்கள் முறைப்படி 5வது மாதமே நாங்கள் வளைகாப்பு நடத்திடுவோம், கை நிறைய வளையல் போட்டாதான் வகுத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நாங்கள் 5வது மாதமே வளைகாப்பு நடத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, இப்போலாம் 7வது மாதம் தான் வளைகாப்பு நடத்துகிறாங்க, ஆனால் 5வது மாதம் வளையல் போகிறது ரொம்ப நல்லது, குழந்தைகளும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க அந்த வளையல் சவுண்டு கேட்க கேட்க, அதனால அந்த காலத்தில் சும்மாவா சொல்லி வச்சாங்க, உங்களை போல பெரியவங்க கண்டுபிடிச்சது தான் இப்போ நாங்கள் படிச்சுட்டு அதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் படிக்காமையே பிரசவம் பார்த்தீங்க, இந்த காலத்தில் படிச்சுட்டு பிரசவம் பார்க்குறோம், அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறாங்க டாக்டரு. அதெல்லாம் சரி டாக்டரு, என் பேத்தி வகுத்தில் இருக்கிற குழந்த நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பயப்படாதீங்க பாட்டி, உங்கள் பேத்தியுடைய வகுத்தில் இருக்கிற 2 பேப்பியுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் தமிழ் இப்போ ஏதோ பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகையில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லுங்க, மற்றபடியெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்,
நான் சேதுட்ட நான் சொல்லிட்டேன், அவளை நடக்கவே விடக்கூடாது, ஏன்னா காலில் வேற அடிபட்டிருக்கு, அவளை தூக்கிக்கிட்டே தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் சேதுவும் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷம், பேத்தி மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னவும், பின்ன இல்லையா, பேரன் பொண்டாட்டியில் எங்கள் வாரிசெல்லாம் செமந்திருக்கா அப்படிங்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு சேது. என்ன, வகுத்துல இருக்கிறது 2 பேப்பியா அப்படின்ட்டு அவருக்கு அதை கேட்டதுமே அவ்வளோ சந்தோஷம் மனசுக்குள்ள. அப்பதான் அப்பத்தா கூப்பிட்டு, சேது இங்க வாயா, ரொம்ப நேரமா பிள்ளை உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்க போகுது, தூக்கிட்டு போய் ரூமுக்குள்ள படுக்க வை, ரெஸ்ட் எடுக்க வை பேத்திய அப்படிங்கிறாப்புல. பாட்டி சொன்னதும் கோபம் ஒரு பக்கம் வந்தாலும், ஆனால் தமிழ் ரெட்டை குழந்தைய வகுத்துல சம்மந்ததுக்குன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோட தமிழை தூக்கிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு.